வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெனாய்ட் பி மேண்டல்ப்ராட் அப்படின்றவரு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு மேத்தமேட்டிக்ஸ்ல. அதாவது மேண்டல்ப்ராட் செட். நீங்க இந்த பிக்சர்ல பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மேண்டல்ப்ராட் செட். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா அவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஃபார்முலா கேட்டோனே பயப்பட வேணாம். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபங்ஷன் ஆஃப் Z இஸ் ஈக்குவல்ஸ் டூ Z² பிளஸ் C அப்படின்றது தான். இத ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கங்க. இந்த ஃபார்முலால நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. வெறும் வேல்யூஸ வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ நான் Z is equal to 0, C equal to 1 ன்ற வேல்யூவை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ Z இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 இருக்கனால 0 ஸ்கொயர். அதே மாதிரி C ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 1. ஸோ 0 ஸ்கொயர்ன்றது 0, 0 plus 1 is equal to 1. இந்த கிடைச்ச வேல்யூ இருக்குல்ல, இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல Z-க்கு பதிலா இந்த வேல்யூவை போட்டுருங்க. Z is equal to 1. C ன்றது அதே வேல்யூல கண்டினியூ ஆகட்டும். C equal to 1. இப்போ என்ன நடக்குதுன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1. 1 into 1ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்ற ஆன்சர் தான் கொடுக்கும். ஸோ 1 plus 1 is equal to 2. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்த 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுக்குறோம். இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த ஆன்சர் 5 வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 வருது. அது கீழே 677 வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா 4,58,330 வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ரொம்ப பெருசாகுது. ரொம்பவே பெருசாகிறப்ப பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா மேத்தமேட்டிக்கலி டைவர்ஜிங்னு சொல்லுவோம். அதாவது இன்ஃபினிட்டியை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த மேண்டல்பர்ட் செட்டுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வேண்டவே வேண்டாம். எனக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வேணும்னா ரிப்பீட்டடாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கணும். நான் Z-க்கு போகிற நம்பரும் C-க்கு போகிற நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்க மாதிரி எனக்கு அந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த இடத்துல தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு விஷயம் வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னதுன்னா நம்ம ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்னுவோம். இதுவே மேத்தமெட்டிக்ஸில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜினரி நம்பர்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வேல்யூ சொல்லுவேன், அதை நினச்சி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா பயந்துர வேணாம். C equal to -0.7 plus 0.27i இப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நான் ChatGPT வச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சில வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ எல்லாம் பாருங்களேன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பெருசாக ஆகவே ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேண்டல்ப்ராட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவை. இந்த நம்பர்ஸை ஒரு 1000 2000 தடவை பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக கிராஃப் பண்ண முடியும். இப்படி பண்ணாத மட்டும்தான் இந்த மேண்டல்ப்ராட் செட்டு பார்த்தீங்கன்னா வரும். இது தான் பார்த்தீங்கன்னா மேண்டல்ப்ராட் செட்டுக்கான ஃபார்முலா. இதை காம்ப்ளெக்ஸ் பிளேனில் போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வரைபடம் வரும். நன்றி.